அப்ப அம்மாவை நீ இன்னும் கதி என்று நீ நினைக்கணும். அம்மாவை இன்னும் நீ நேசிக்கணும். அம்மா என்ன சொல்றாங்க? பவானி அம்மா உன் குழந்தை, உன்னோட பொட்ட பிள்ளையோ ஒரு ஆம்பளை பிள்ளையோ இருந்துச்சுன்னா கூட ஒரு பிள்ளையா நினை, அதுதான் உனக்கு பலன் கிடைக்கும். இது உங்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டாக அம்மா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னும் நீங்க என்ன பண்ணணும்? அம்மாவை இன்னும் புரிஞ்சுக்கிடணும். இது நம் தாய். நம்ம இந்த எல்லைக்கு வந்துட்டோம்னா ஒரு கவசத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த கவசத்தை மீறி நமக்கு காயம் படாது, அந்த கவசத்தை மீறி நம்மளுக்கு ஒரு அழிவு வராது. அந்த கவசத்தை போத்திக்கோ. அதைத்தான் அம்மா கூட படிச்சு படிச்சு சொல்றாங்க. அப்ப உங்களோட பிரச்சனைக்காக நம்ம செய்யமா, அடுத்து நம்மளோட குறைகளை தீர்க்கிறதுக்கு நீங்க அம்மாவை வேண்டுங்க. இது உன் தாயாக நீ நினை. அம்மா உங்களுக்கு என்ன சொல்லி, குரு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? ஜாதகம் பார்க்காத. போன வாரம் கூட வாஸ்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஜாதகம் பார்க்காத, கோவிலுக்கு வந்துட்ட, ஜாதகம் தயவு செய்து பார்க்காத. நம்ம பவானிக்கு ஜாதகம் பழிக்காது. ஜாதகம் எப்ப பழிக்கும் அப்படின்னு சொன்னா, பவானி இருக்காளா நீ சந்தேகப்பட்டால் அங்க ஜாதகம் பழிக்கும். பவானி கிட்ட ஜாதகம் பழிக்காது, பவானி கிட்ட எதுவுமே பழிக்காது. அப்ப நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, நீ வந்திருக்கிற இடம் பெரிய இடம், அம்மாவை நல்லா வேண்டிக்கோ. அம்மா இல்லாமல் எதுவும் இல்லை. அம்மா கிட்ட வாக்கு மட்டும் தப்பா கொடுக்காத. அம்மா கிட்ட எப்பயுமே பவானி அம்மாள் கிட்ட ரொம்ப உண்மையாயிரு. என் சமுதாயம், என் உறவு, என் அம்மா அப்பா, என் அக்கா தங்கை அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்குள் இருந்துருவாங்க. ஒரு மனிதனுக்கு, நான் உங்களோட ஒண்ணு சொல்ல கேளுங்க, ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் தோணணும். என்ன தோணணும் தெரியுமா? நான் எப்படினாலும் வாழுவேன், எனக்காக நான் எப்படினாலும் வாழுவேன்னு எவன் நினைச்சுட்டானோ, ஆணோ பெண்ணோ, அவங்க நல்ல மனிதர்கள் கிடையாது. நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேணும். நம்மளை சார்ந்தவங்களை நம்ம நினைக்கணும். நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நினைக்கணும். நம்மளோட ஜாதி என்ன, நம் மதம் என்ன, நம்மளோட முன்னோர்கள் என்ன, நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க என்னன்னு, அவங்களோட நன்மைக்காக யார் வாழ்ந்தாங்களோ அவங்க பேர் தான் மனுஷனே தவிர, என் சந்தோஷத்துக்காக வாழுவேன்னா அது ஐந்தறிவு பட ஜீவன், ஐந்தறிவுக்கான ஜீவன். ஆறாவது அறிவு இறைவன் உனக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதை நீ சிந்திக்கணும். இது சோறு, இது குழம்பு, இது பொரியல், இது கூட்டு, இது தண்ணீர் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறதுக்காகத்தான் ஆறாவது ஒரு அறிவு. இது என் அம்மா, இது என் அப்பா, இது என் தங்கை, இது என் சமூகம், என் சமூகத்தை சார்ந்து இப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு ஆறாவது அறிவு. அதை பயன்படுத்தி வாழ வேண்டிய வாழ்க்கை தான் மனிதன் என்ற ஒரு பெயர்.